ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது முக்கியமாக நம்ம குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஈரக்கையோட சுவிச் ஆஃப் பண்ணுவோம். அந்த தவிர நம்ம பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கையில் வந்து டவல் இருக்கும் இல்லையா, அந்த டவலை வச்சு தான் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதோ ஆன் பண்ணுறதோ பண்ணணும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, அழுக்கு படிஞ்ச நம்மளோட டாய்லெட்டை பைசா செலவு இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் கடையில் வாங்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்காக சளி ஜுரத்துக்கெல்லாம் சிரப் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து எக்ஸ்பயரான சிரப் நிறைய நம்ம வச்சுருப்போம். அல்லது யூஸ் பண்ணாத சிரப், ஓப்பன் பண்ண சிரப்பு, வேஸ்ட்டான சிரப்லாம் நிறைய வச்சுருப்போம் இல்லையா. இன்றைக்கி நான் பேராசிட்டமால் சிரப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குதுன்றதை பாருங்கள். டாய்லெட்டில் இருக்கக்கூடிய ஹார்டான ஸ்டெயின்ஸை இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, நம்ம குழந்தையோடைய பச்சை குழந்தையோட அந்த குடல்லாம் என்ன ஆகுறது. ஒவ்வொரு பொருளும் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த வேலைகளை அந்த பொருள் வந்து சரியாக செய்தோ இல்லையோ, க்ளீனிங்காக இந்த சொல்யூஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்மளோட டாய்லெட் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தாலும், நீங்கள் வந்து மெயினாக வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதில் ஒரு முக்கிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் தான். டாய்லெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கரை பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி பல வருஷங்களாக தேங்கி இருக்கக்கூடிய விடாப்படி கரை கூட இந்த சொல்யூஷனால் ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். இது பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம யூஸ் பண்ணது தான். பேலன்ஸ் வந்து ஒரு 1.5 மூடி கிட்ட தான் இருக்குது. அதை தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், ஏதோ மண்ணு மாதிரி இவங்களே வந்து கொட்டிட்டு வந்து க்ளீன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணி இருந்தேன். அந்த கிளிப்பிங்கும் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாய்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ டெமோ பர்பஸ்க்காக நானே வந்து மண் மாதிரி இதில் வந்து ரெடி பண்ணி கொட்டி வச்சுருந்தேன். சிரப் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படிங்கிறத சைடில் வந்து காமிக்கிற பாருங்கள். பயங்கர அழுக்காக இருந்துச்சு. வாடகை வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி தான் ஸ்டெயின்ஸோடு இருக்கும். ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம உடனே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி கூட வாஷ் பண்ணிக்கலாம். உடனே வாஷ் பண்ணாலும் பக்காவாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், பயங்கரமான ஸ்டெயின்ஸோடு இந்த டாய்லெட் வந்து இருந்தது. வாடகை வீட்டு டாய்லெட்டாக இருந்தாலுமே நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும், அதுக்காக நம்ம காசு கொடுத்து நிறையா கெமிக்கல்ஸ் வந்து கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் எக்ஸ்பயர் ஆன அந்த டானிக்கை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக டாய்லெட் க்ளீனிங்கில் மறக்கக்கூடாத கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டாய்லெட்டோ பாத்ரூமோ க்ளீன் பண்ணும்போது கெமிக்கல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. இல்லை கெமிக்கல் ரியாக்ஷனால் பயங்கரமான கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு டாய்லெட் க்ளீனிங் சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஆசிடாக இருக்கட்டும், ஃபினாயிலாக இருக்கட்டும், அல்லது ஹேர்பிக் இந்த மாதிரியான சொல்யூஷனாக இருக்கட்டும், நீங்கள் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எம்டி பாட்டில்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து நம்ம மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபினாயிலோட கான்சன்ட்ரேட் வந்து உங்களுக்கு பிடிச்ச வாசனையில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 100 ரூபா அரௌண்டில் தான் வந்து விலை இருக்கும். நம்ம ஃபுல் பாட்டில் இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது 40 ரூபா 50 ரூபா அந்த விலைகளில் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு நமக்கு திக் கான்சன்ட்ரேட் கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டிலில் ஒரு முடி நம்ம ஊற்றி வச்சு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு முறை குழந்தைங்க டாய்லெட் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ட சொன்னீங்க அப்படின்னா எப்போவுமே டாய்லெட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வாசனையோடு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.